வணக்கம். முத்தரசு சுப்பிரமணியன், நெட்வொர்க்கர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே சமமான அளவுக்கு பணம் இருப்பதில்லை. ஆனால் எல்லாருக்குமே சமமான அளவுக்கு நேரம் இருக்குது. பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே 24 மணி நேரம்தான். இந்த நேரத்தை சமமாக கொடுத்த கடவுள் பணத்தையும் சமமாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனால் கடவுள் அந்த பணத்தை விட விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அதுதான் நேரம். பணத்தை இழந்தா நம்ம சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரத்தை இழந்தா அதை நம்மளால் சம்பாதிக்க முடியாது. கடவுள் அந்த நேரத்தையும் நல்ல ஞானத்தையும் எல்லாருக்குமே சமமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தை பணமாக மாற்றக்கூடிய வழி தெரிந்தவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தை பணமாக மாற்ற வழி தெரியாதவர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க. அது என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லைன்னா நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. ஒரு ஆழ்ந்த விருப்பம். அது என்ன ஆழ்ந்த விருப்பம்? விருப்பம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஆழ்ந்த விருப்பம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஒரு கார் ஷோரூம் இருக்குது. உங்கள்கிட்ட கார் இல்லை, ஆனால் அந்த காரை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த காரை வாங்கணும்னு ஒரு ஆசை வருது. ஆனால் உங்களுடைய வருமானத்தை நினச்சி பார்க்குறீங்க, வருமானம் கம்மி, கார் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் அந்த காரை பார்த்துக்கிட்டு, இப்போதைக்கு நம்மளால் இதை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அது எப்போ காசு வருதோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இது ஒரு சாதாரண விருப்பம். அதே மாதிரி அதே ரோட்டில் இன்னொருத்தர் வராரு. அவருக்கும் அதே வருமானம்தான். ஆனால் அவருக்கு அந்த காரை பார்க்குறாரு, அந்த கார் அவருக்கு பிடிச்சிருக்கு, இந்த காரை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய வருமானம் கம்மியாக இருந்தாலும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு, இந்த காரை நம்ம எப்படியாவது வாங்கணும், எனக்கு இது பிடிச்சி போச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. வீட்டுக்கு போகிறாரு, யோசிக்கிறாரு, இதை எப்படி வாங்கலாம், இதை வாங்கியே ஆகணும். தூங்கும்போதும் அவருக்கு அந்த காரோட நினைப்பு வருது. இந்த விருப்பம் அதிகமாகி அவர் யோசிக்கிறார், இதை வாங்கிறதுக்கு நான் என்ன செஞ்சால் அந்த காரை என்னால் வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவர் என்ன இப்படி யோசிக்க ஏதாவது வழியை தேடுறாரு. அடிஷ்னல் வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாரு. அவர் தேடுற மாதிரியே அவருக்கு ஒரு வாய்ப்பு, பிஸ்னஸ் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. அவர் அந்த பிஸ்னஸை பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு, கார் வாங்குறாரு. இது ஆழ்ந்த விருப்பம். அதாவது சாதாரண விருப்பம் என்னென்னா, அவர் பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு போயிட்டாரு, அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை, ஏன்னா அவரோட விருப்பம் அவ்வளோதான். ஆனால் அதை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தில் அதை ஆழமாக பதிய வச்சு, அதுக்காக அதை என்ன பண்ணால் அதை நம்மளால் அடைய முடியும்னு அவர் முயற்சி பண்ணார் இல்லைங்களா. அந்த முயற்சி பண்ண வைக்கிறதுக்கு பேர் தாங்க அந்த ஆழ்ந்த விருப்பம். ஒருத்தருக்கு உங்களுக்கு காசு வேணும், பணம் வேணும் அப்படின்னாக்கா, உங்கள் உள்ளத்தில் நான் சம்பாதிக்கணும், 4 பேர் மாதிரி நான் நல்லா வாழணும், நான் வீடு கட்டணும், கார் வாங்கணுங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஆழ் விருப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். இதுதான் நம்ம தலைவிதி, இப்படித்தான் நடக்கும், என்னோடய வருமானத்தில் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். என்னால் முடியும்
அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இதைத்தான் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருக்கிறாரு. என்ன குறள் அப்படின்னாக்கா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணிய அப்படின்னா ஒரு செயலை நாம் செய்ய நினைத்து, எண்ணியாங்கு எய்துப நாம் செய்ய நினைத்தது போல நாம் அந்த செயலை செய்தல். எண்ணியார் அப்படின்னா ஒரு செயலை நாம் நினைத்தது போல அதை செய்து முடிப்பவருக்கு பேர் தான் எண்ணியார். திண்ணியர் ஆகப் பெறின். தென்னியர் ஆகப் பெறின் அப்படின்னாக்கா, இது மாதிரி தான் நினைச்ச செயலை நினைச்ச மாதிரியே செய்து முடித்தவர், அவர் நினைச்சதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். இதுதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இதை வள்ளுவர் சொல்றார். வள்ளுவருக்கு ஒரு பேர் இருக்கு, பொய்யாமொழி புலவர். ஏன்னா அவர் பொய்யே சொல்றதில்லை. அப்பேற்பட்ட வள்ளுவர் இந்த குறளில் அவர் சொல்லிக்கிறார். அதாவது நீங்கள் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா அதை அடையிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வாய்க்காதது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் நினச்ச விஷயங்களை நம்ம அடையணும்னா நம்ம பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில் வரணும். பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரோன்னா வேலைக்கு போனால் அது முடியாது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். வேலைங்கிறது ஒரு பட்டுப்புழு கூடு கட்டுற மாதிரி. கூடு கட்டி முடித்த உடனே கூட்டை எடுத்துகிட்டு புழுவை நசுக்கி கூடு போட்டுருவாங்க. அது மாதிரி நம்ம வேலையில் செய்யும்போது நம்மளுடைய உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் வேலை செய்ய முடியும். சக்தி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வருமானமும் இல்லை, வேலையும் இல்லை. ஆக நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸை கண்டிப்பாக உடனே தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரலாம். அந்த வகையில் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த பிஸ்னஸை எங்களோடு சேர்ந்து செய்யணும்னு எண்ணம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.